நாம் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிராமங்களில் ரொம்ப பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு தாவரத்துடைய பெயர் சேத்துப்புண் செடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக வயல் வரிப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களோடு இருக்கக்கூடிய ஒரு அழகான தாவரம் இந்த சேத்துப்புண் செடி. கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சேரில் சகதியில் இறங்கி அவங்க அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தேவை இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த சேத்துப்புண் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படும். அதாவது விரல்களுக்கு நடுவில் வெண்மை நிறமாக ஒரு ஃபங்கஸ் வந்தது போல் ஒரு புண் ஏற்படும். அந்த இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த காலே ஒரு துர்நாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிராமங்களில் கொஞ்சோண்டு அந்த இலையை எடுத்து நல்லா கொஞ்சம் மஞ்சள் வச்சு அரைச்சி அந்த கால்களில் சேத்துப்புண் வரக்கூடிய இடங்களில் அதை வச்சுட்டாங்கன்னா ஒரு மாதத்திலே பார்த்திங்கன்னா அது முழுசாக குணமடைந்து போகிறத பார்க்கலாம். இந்த சேத்துப்புண் செடியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இது ஆன்டி ஃபங்கல் அப்படின்னு சொல்லுவோம். பூஞ்சை சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷனுக்கு இந்த சேத்துப்புண் செடி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தொடை இடுக்குகளில் ஒரு கடுமையான அரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அதே போல் அக்குள் பகுதிகளில், கழுத்து பகுதிகளில் ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன், படர் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய், லேசாக அரிப்பு ஆரம்பிக்கும். அரிப்பு ஆரம்பித்த பிறகு அந்த இடம் பார்த்திங்கன்னா கருப்பாக வட்டமாக இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அது அங்கங்கே திட்டாக பரவ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நோய். இதற்கு படர் தாமரைன்னு பேர். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லிச்சன் பிளானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். லிச்சன் பிளானஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கால்களில் கைகளில் சின்னதாக வட்டமாக ஒரு பேச்சஸ் மாதிரி ஆரம்பிக்கும். அரிப்பு சொல்லி மாளாது. 24 மணி நேரமும் அரிப்பு கடுமையாக இருக்கும். அந்த பேச்சஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல பரவி பார்த்திங்கன்னா கடைசியில் நாக்கெல்லாம் கூட அந்த பேச்சஸ் வரக்கூட ஒரு நிலைமை ஏற்படும். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த நாக்கெல்லாம் சுவை அரும்புகள் இறந்து போய் பர்மனெண்ட்டாக சுவையே இல்லாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக மாறிடும். இந்த லிச்சன் பிளானஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரி, படர் தாமரை ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையும் சரி, இது இரண்டுத்துக்குமே இந்த சேத்துப்புண் செடி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த மருந்து. நிறைய கிராமங்கள்லாம் இந்த தோல் நோய்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த சேத்துப்புண் செடியை எடுத்து நல்லா அரைச்சி அதில் மஞ்சள் கலந்து அந்த ஒரு பேஸ்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரத்துக்கு அந்த தோல் நோய் இருக்கக்கூடியவர்களை அங்கேயே தங்க வச்சு அவங்க உடம்பு ஃபுல்லாக பூசி குளிக்க செஞ்சுருவாங்க. ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து முழுமையாக குணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சேத்துப்புண் செடியை பொறுத்தவரையிலும் ரொம்ப க்ரானிக் கண்டிஷன் லிச்சன் பிளானஸ் மாதிரி வரும்போது சேத்துப்புண் செடியுடைய முழுமையான தாவரத்தை நல்லா அரைச்சி எடுக்கக்கூடிய அந்த சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு எடுத்து அதை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். அப்படி அதிகமாக இல்லை, ரொம்ப சின்ன பேச்சஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த செடியை நல்லா அரைச்சி குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே போதும். பொதுவாக இன்றைக்கு நிறைய அந்த செடிகள் அவைலபிள் இல்லாததுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கு வைத்தியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செடியை அரைச்சி பதப்படுத்தி அதை ஒரு எண்ணெயாக மாற்றி வச்சுக்கிறாங்க. அந்த எண்ணெயை தோல் அரிப்பு இருக்கக்கூடிய இடங்களில், தலைப்பகுதிகளெல்லாம் தடவி குளித்தாலே முழுமையாக தோல் நோய் நீங்கிறத பார்க்கலாம். சேத்துப்புண் செடி அதே மாதிரி இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை டேண்ட்ரஃப்னு சொல்லக்கூடிய பொடுகு பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கெலாம் மாடர்ன் மெடிசனில் நம்ம பொடுகு அப்படின்னு போனாலே உடனே என்ன சொல்லிடுறாங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது பொடுகு இல்லை, ஸ்கேப் சோரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு பீதியை கிளப்பிடுறாங்க. இந்த மாதிரி பொடுகு பிரச்சனை இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணலான்னா இந்த சேத்துப்புண் செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கத்தை அல்லது
சேத்துப்புண் செடியுடைய சூரணத்தை நன்றாக சிறிதளவு வெந்நீரில் கலந்து தலை முழுவதும் ஒரு பேக் மாதிரி போடணும். இந்த பேக்கை வந்து ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அதன் பிறகு வெந்நீர் வைத்து தலையை கழுவிடணும். இதை ஒரு பழக்கமாக ஒரு வாரத்திற்கு 2 முறை அல்லது 3 முறை அப்படின்னு செய்யும்போது மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த டேண்ட்ரஃப் சம்மந்தப்பட்ட பொடுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து குணமாகிறத பார்க்கலாம். அவ்வளவு எஃபெக்டிவான ஒரு சூரணம் வந்து இந்த சேத்துப்புண் செடி சூரணம், அல்லது அந்த சேத்துப்புண் செடியே கரைச்சா கூட நல்ல மையை அரைச்சி நம்ம தலை ஃபுல்லாக பத்து போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து உபயோகப்படுத்தி பார்க்கணும்னா அந்த பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிரந்தரமாகவே குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். சேத்துப்புண் செடியுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது இந்த சேத்துப்புண் செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு லிக்விடை நல்லா அரைச்சி அதிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, அதை வந்து ஒரு 10 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிடணும். அதே போல் அந்த சாறை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை வலி இருக்கக்கூடிய முட்டுகளில் தடவி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிக்க செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த முட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் குறைவதை நம்ம பார்க்கலாம். நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அந்த சேத்துப்புண் செடியிலேருந்து எடுக்கக்கூடிய தைலத்தை அந்த முட்டுகள்லாம் தடவிட்டு சிறிதளவு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முட்டையுடைய வெள்ளைக்கரை மட்டும் அந்த தைலத்தில் நல்லா குழைச்சி அந்த வலி இருக்கக்கூடிய இடங்களில் பத்து போடுறாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து அது அப்படியே கொஞ்சம் வெந்நீர் வச்சு கழுவ சொல்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும்போது கால்களில் பாதங்களில் ஏற்படக்கூடிய முட்டு வலிகள் வீக்கங்கள் நன்றாக குறையிறத பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அந்த பாதம் வீங்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்கெல்லாம் அந்த சேத்துப்புண் செடியை அரைச்சி அந்த பாதம் வீக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இரவு படுக்கும்போது தடவினாங்கனாலே அந்த வீக்கம் நன்றாக வேகமாக குறையிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த சேத்துப்புண் செடியை பொறுத்தவரையிலும் படர்தாமரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உடலில் ஏற்படுகின்ற அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் லிச்சன் பிளானஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பொடுகுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நல்ல செயல்கள் நடக்கும் பொழுது நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்கள் நடக்கும் பொழுது அவற்றை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலைப்பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை முறை என்பது என்ன, இதை பற்றி நாம் எப்போதாவது சிந்திக்கிறோமா? ஆனால் சமீபத்தில் ஏற்பட்ட சென்னையை தாக்கிய அந்த வர்தா புயல், அந்த புயலின் போது நம்முடைய ஒட்டுமொத்தமான அன்றாட வாழ்க்கை எப்படி சீர்குலைந்தது, முக்கியமாக நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் அல்லது நம்முடைய உளவியல் சார்ந்த அணுகுமுறையில், நம்முடைய வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன என்பதை நாம் சற்றே கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்படி கூர்ந்து கவனிக்கிற போது மின்சாரம் இல்லாமல் அல்லது தொலைபேசி இல்லாமல் அல்லது இணையம் இல்லாமல் நாம் வாழுகிற ஒரு காலகட்டத்திற்கு நாம் மீண்டும் திரும்பி சென்று விட்டோம். கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அப்படித்தான் இருந்தார்கள். அது உண்மையிலேயே நம்முடைய உளவியலில் எத்தகைய கேள்விகளை மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்று கேட்டால் நம்முடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் எண்ணங்களுமே ஒன்று அது மின்சாரம் சம்பந்தப்பட்ட சாதனங்களால் பிணைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது நம்முடைய இணைய தொடர்புகளால் அது பிணைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது நம்முடைய தொலைபேசி அல்லது நம்முடைய அலைபேசிகளால் அது பிணைக்கப்பட்டிருக்கிறது. இது மூன்றும் இல்லாத போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை தடுமாற்றம் ஏற்படுகிறது. அதாவது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை இருண்டு விட்டது போன்ற ஒரு அதிர்ச்சிக்கு நாம் ஆளாகிறோம். நிறைய பேருக்கு நடந்த ஒரு விஷயம், அதை நாம் இன்றைக்கு கண்டிப்பாக இங்கே பேசியாக வேண்டும். அதாவது நிறைய மனிதர்கள் இப்பொழுது தன்னுடன் இருக்கக்கூடிய சக மனிதர்களிடம் அல்லது சக உறவினர்களிடம் அவர்கள் பேசுவதை காட்டிலும் இணைய உலகில் அல்லது சமூக வலைத்தளங்களின் மூலமாக அவர்கள் பெறக்கூடிய நட்புகள், கொண்டாடக்கூடிய நட்புகள், அதே போல் அலைபேசியின் மூலமாக தொலைபேசியின் மூலமாக உருவாகக்கூடிய நட்புகள் தான் மனிதர்களுடைய பெரும்பகுதி வாழ்க்கையை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன.
அதாவது சக மனிதர்களுடனோ அண்டை வீட்டாருடனோ அல்லது பக்கத்தில் வசிப்பவர்களுடனோ நிறைய பேர் எந்த தொடர்பும் இல்லாமல் சம்பந்தமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் தொலைவில் இருக்கக்கூடியவர்களிடம் பலவிதமான புதிய உறவுகளை உருவாக்கி கொண்டே இருப்பதை இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள், இணையம், அலைபேசிகள் நமக்கு தந்திருக்கின்றன. திடீரென ஒரு நாள் இது அனைத்துமே துண்டிக்கப்படுகிறது. முற்றிலுமாக நாம் மின்சாரம் இல்லாதவர்களாக, அலைபேசி இல்லாதவர்களாக, சமூக வலைத்தளங்கள் இல்லாதவர்களாக நாம் மாறுகிறோம். இதெல்லாம் வருவதற்கு முந்தைய ஒரு காலகட்டத்திற்கு நாம் சென்று விட்டது போன்ற ஒரு உணர்வு நம் அனைவருக்கும் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் நம்மால் அந்த காலகட்டத்திற்கு திரும்பி செல்ல முடியவில்லை. முன்பெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மனிதரிடம் பேசுவது என்று சொன்னால் அதற்காக அவரை போய் சந்திக்க வேண்டும். அதாவது தொலைபேசிகள் பெரிய அளவிற்கு பரவலாக வராத ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதரை பார்ப்பதென்றால் அதற்காக காத்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் அதில் இருக்கின்றன. கடிதங்கள் எழுதி கொள்வோம், காத்திருப்பது என்றெல்லாம் இருந்திருக்கின்றன. இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லோரும் எல்லோரிடமும் எப்போதும் தொடர்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த தொடர்பு என்பது ஒரு மிகப்பெரிய அப்சஷன் என்று சொல்வார்களே, மனதளவில் ஒரு பெரிய ஆக்கிரமிப்பாக மாறிவிட்டது. யாரும் யாரோடும் ஏதாவது ஒரு மெசேஜ், ஒரு செய்தி அனுப்பி கொண்டே இருப்பது, அல்லது சமூக வலைத்தளங்களில் ஒருவர் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன சிந்திக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டே இருப்பது, அல்லது தொடர்ந்து தகவல் பரிமாற்றத்தை இடைவிடாமல் செய்து கொண்டே இருப்பது, தொடர்ந்து தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருப்பது, இதுதான் நம்முடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கை முறையாக இருந்திருக்கிறது. இது துண்டிக்கப்படுகிற போது நமக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் போகிறது. நாம் உண்மையிலேயே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. அதாவது ஒரு முறை அறிவியலாளர்கள் எழுதிய ஒரு கட்டுரை ஒன்றை படித்தேன். ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு யுத்தம் ஒன்று நடக்கிற போது, முக்கியமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்ஃபோன்களையும் அல்லது அனைத்து விதமான ஒரு இணைய வசதிகளையும் துண்டிக்கிற விதமாக ஒரு போர் நடக்கிற போது, அந்த போர் நீங்கள் குண்டுகளால் ஆன போராக இருக்க வேண்டும் என்பதில்லை, தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு யுத்தமாக கூட அதை செய்ய முடியும். அப்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கை என்னவாகும் என்று அதில் அவர்கள் விரிவாக பேசியிருந்தார்கள். உண்மையில் ஒட்டுமொத்த சமூகமே மனம் பேதலித்து விடும் என்பதுதான் அந்த ஒரு ஆய்வினுடைய ஒரு கருத்தாக இருந்தது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கும் கூட நாம் அத்தகைய ஒரு மனம் பேதலித்த நிலையை ஏன் அடைகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்படி என்றால் தொழில்நுட்ப சாதனங்களை சார்ந்தும் ஊடகங்களை சார்ந்தும் தொலைத்தொடர்பு சாதனங்களை சார்ந்து மட்டுமே நம்முடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நாம் உருவாக்கிக் கொள்கிறோமா? அப்படி உருவாக்கிக் கொள்வதனுடைய அபாயம் எத்தகையது என்பதை இந்த 4 நாட்களில் நாம் பார்த்தோம். உண்மையில் வாழ்க்கையில் நாம் நேரடியான உறவுகள் என்பது துண்டிக்கப்பட்டு இதுபோன்ற சைபர் ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு தொலைத்தொடர்பு சார்ந்த அல்லது அந்நியமான நமக்கு புறம்பான உறவுகளுக்கு மட்டுமே நாம் முக்கியத்துவம் தருவதும் அக உறவுகள் சார்ந்த விஷயங்களிலிருந்து நாம் அந்நியப்பட்டு போய்விட்டதையும் தான் இந்த நெருக்கடி நமக்கு உணர்த்துகிறது. இது தரக்கூடிய பாடங்கள் பல. உண்மையிலேயே நாம் அதிகமாக தொழில்நுட்ப சாதனங்களை சார்ந்திருக்கக்கூடாது, நாம் அதிகமாக தொலைத்தொடர்பை சார்ந்திருக்கக்கூடாது, அதிகமாக பிறரோடு எப்போதும் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய அல்லது பிறருடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் என்பது உளவியல் ரீதியாக இதுபோன்ற ஒரு இடர்பாடு ஏற்படுகிற போது, அதாவது மற்றவர்களிடமிருந்து நாம் துண்டிக்கப்படுகிற போது நமக்கு கடுமையான உளவியல் சிக்கலை ஏற்படுத்துகிறது. இப்பொழுது பாருங்கள், நீங்கள் இந்த சமயத்தில் இந்த 4 நாட்களில் இணையமோ மின்சாரமோ தொலைபேசிகளோ இல்லாத இந்த 4 நாட்களில் நமக்கு தெரிந்தவர்கள் யாருக்குமே என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியாது. அதாவது நம்முடைய நண்பர்களுக்கு என்ன நடந்தது என்றோ, நமக்கு பரிச்சயமானவர்களுக்கு என்ன நடந்தது என்றோ எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த இணைப்புகள் துண்டிக்கப்படுகிற வரை ஒவ்வொரு நிமிடமும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கும், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கும் ஒரு விதமான தொடர்புகள் பரிமாறப்பட்டு கொண்டே இருந்தன. அப்படி என்றால் இந்த சாதனங்கள் வீழ்ச்சி அடைகிற போது அல்லது இந்த சாதனங்கள் ஏதோ ஒரு இடத்தில் செயலிழந்து போகிற போது இந்த உறவுகளும் திடீரென மறைந்து போகின்றன. நாம் திடீரென ஒரு வெட்ட வழியில் தனியாக நிற்பது போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. இந்த சிக்கலை, இந்த உளவியல் சிக்கலை, இந்த சமூக சிக்கலை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக தொழில்நுட்பம் சார்ந்து இருப்பதை விட நம்முடைய மனம் சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள், செயல்பாடுகள், நேரடி வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்களோடு நாம் நிறைய நேரம் ஒன்றி இருப்பது தான் மிக முக்கியமான விஷயம் என்று நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், நாம் நிறைய நேரங்களில் நம்ம சுற்றுச்சூழலை கவனிக்க தவறிவிட்டோம். சுற்றுச்சூழலோடு இருந்த நம்முடைய உறவுகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விட்டோம் என்று தான் தோன்றுகிறது. அதன் காரணமாக நம்முடைய சக மனிதர்களிடம் நமக்கு உறவுகள் இல்லை, உரையாடல்கள் இல்லை, பரிமாற்றங்கள் இல்லை. மாறாக எங்கோ தொலைவில் இருப்பவர்களோடு தான் நம்முடைய உறவுகளை, பரிமாற்றங்களை, நம்முடைய உரையாடல்களை நாம் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறோம்.
ஆனால் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த உறவுகள் என்பது எந்த நேரமும் துண்டிக்கப்படலாம். அப்படி துண்டிக்கப்படுகிற போது நமக்கு பற்றிக்கொள்வதற்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. ஆகவே தொழில்நுட்பத்தை நாம் அளவாக சார்ந்திருப்பது, அதற்கு நாம் அடிமையாகாமல் இருப்பது, தொழில்நுட்ப சாதனங்களை நம்முடைய ஒரு இதயத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளாமல் அவற்றை சற்றே தள்ளி வைப்பது என்பது மிக முக்கியமான மனப்பயிற்சி என்று நான் நினைக்கிறேன். அப்படி நாம் ஒரு பயிற்சியை மேற்கொள்ளாவிட்டால் நாம் உண்மையிலேயே இந்த சில நாட்களில் நான் நிறைய பேரை பார்த்தேன், அவர்களுடைய செல்போன்கள் வேலை செய்யவில்லை என்பது, அவருடைய இணையம் வேலை செய்வதில்லை என்பது பலருக்கும் ஒரு பைத்தியம் பிடித்த ஒரு நிலையை ஏற்படுத்தியது. இன்னும் சொல்லப்போனால் சிலர் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டிற்கு வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் மின் வசதி இருக்கிறதா, ஜெனரேட்டர் இருக்கிறதா, நாங்கள் எங்கள் செல்ஃபோன்களை கொஞ்சம் சார்ஜ் செய்து கொள்கிறோம் என்றெல்லாம் கேட்ட பலர் இருக்கிறார்கள். நான் அவர்களிடம் கேட்டேன், யாரையாவது அவசரமாக தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கிறதா என்று. இல்லை சார்ஜ் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது என்று நான் சொன்னேன். உங்களிடம் சார்ஜ் செய்து வைத்துக்கொண்டால் கூட எங்குமே தொலைபேசி இணைப்புகள் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் கூட அந்த ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் இருப்பது என்பது அவர்களை முற்றாக உருக்குலைய வைக்கிறது, பதட்டமடைய வைக்கிறது. இந்த உளவியல் சிக்கல்களிலிருந்து நாம் விடுபடுவது மிக மிக முக்கியம் என்பதைத்தான் இந்த வர்த்தா புயல் ஏற்படுத்திய பல தாக்கங்களில், பல படிப்பினைகளில் ஒன்றாக நான் பார்க்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழக வரலாற்றில் டிசம்பர் 20 என்பது மிக முக்கியமான நாள் என்று குறிப்பிட வேண்டும். அதுவும் இந்த டிசம்பர் 20 ஒரு நூற்றாண்டு முடிகிற நாளாக இருக்கிறது. 1916 ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் நாள்தான் பார்ப்பனர் அல்லாதோர் அறிக்கை, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வெளியிடப்பட்ட நாள். நீதி கட்சி தொடங்கப்பட்டது 1916 நவம்பர் 20ஆம் நாள். தொடங்கிய ஒரு மாதத்தில் டிசம்பர் 20ஆம் நாள் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்பது போல நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை என்று ஒரு அறிக்கையை நீதி கட்சி வெளியிட்ட நாள். இன்றைக்கு அந்த அறிக்கைக்கு ஒரு நூற்றாண்டு நிறைவடைகிறது. அந்த அறிக்கை, அந்த இயக்கம், இவையெல்லாம் எப்படி தோன்றின என்பதற்கு பல்வேறு விதமான பின்புலங்கள் இருக்கின்றன. அதற்கான தேவை அதற்கு முந்திய பல ஆண்டுகளுக்கு முன்பே அது தொடங்கிவிட்டது. 19ஆம் நூற்றாண்டிலேயே அதற்கான தேவைகள் ஏற்பட்டுவிட்டன. ஆனாலும் உடனடி தேவையாக எது இருந்தது என்று பார்த்தால், பின்னால் ஒரு மிகப்பெரிய கடவுள் மறுப்பு இயக்கத்திற்கு வழிவிட்ட நீதி கட்சி கடவுள் சார்ந்த ஒரு கோயில் குளம் சார்ந்த பிரச்சனையிலே இருந்து தொடங்கிற்று என்பது ஒரு வரலாற்றில் மிகப்பெரிய நகை முரண் என்று சொல்ல வேண்டும். சென்னை திருவல்லிக்கேணியிலே இருக்கிற பார்த்தசாரதி கோயிலுக்கு எதிராக இருக்கிற குளம் பற்றிய பிரச்சனையிலே தான் முதலாக TM நாயருக்கும் PT தியாகராயருக்கும் இடையில் கடும் மோதல்கள் ஏற்பட்டன. PT தியாகராயர் மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கை உடையவர். TM நாயர் ஒரு கடவுள் மறுப்பு சிந்தனை கொண்டவர். 2 பேருக்கும் இடையில் 2 பேரும் சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினர்களாக இருந்தபோது அவர்களுக்குள் 2 முறை மோதல்கள் ஏற்பட்டன. 2 மோதல்களும் அந்த பார்த்தசாரதி கோயில் குளத்தின் அடிப்படையிலே தான் எழுந்தன. முதல் முறையாக அந்த கோயில் என்பது ஏறத்தாழ தண்ணீர் இல்லாமல் பாசி படர்ந்து கிடந்தது. அதனால் நோய்கள் பரவின, கொசுக்கள் மிகுதியாயின. சில பேர் அதில் விழுந்து தற்கொலை கூட செய்து கொண்டார்கள். எனவே அன்றைக்கு மாநகராட்சி உறுப்பினராக இருந்த TM நாயர் அவர்கள் அந்த பார்த்தசாரதி கோயில் குளத்தை தூர்வாரி முடித்து விடலாம், அதை மூடியே விடலாம் என்று சொன்னார். அப்படி தீர்மானத்தை முன்மொழிந்த போது அதனை கடுமையாக எதிர்த்தவர் PT தியாகராயர் தான். PT தியாகராயர் சொன்னார், ஒரு குளம் சரியாக இல்லை என்றால் அதை சரி செய்ய வேண்டுமே தவிர அதை மூட வேண்டும் என்று சொல்லுவது எப்படி நியாயம்? பக்தர்களினுடைய மனத்தையெல்லாம் இந்த முன்மொழிகிற தீர்மானம் புண்படுத்தி விடாதா என்று கோபப்பட்டார். 2 பேருக்கும் இடையிலே மோதல் ஏற்பட்டது. பிறகு PT தியாகராயர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். வரி இல்லாமல் கோயில் குளத்துக்கு, பார்த்தசாரதி கோயில் குளத்துக்கு நீர் விடுவதற்கு மாநகராட்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதனை TM நாயர் எதிர்த்தார். இப்படி ஒரு தீர்மானத்தை இந்த மாநகராட்சி ஏற்றுக்கொண்டு விடுமானால்
அது என்ன பார்த்தசாரதி கோயிலுக்கு மட்டும், எல்லா கோயில்களுக்கு எதிரில் இருக்கிற குளங்களுக்கும் வரி இல்லாமல் நீங்கள் நீர் தர வேண்டும் என்று பிற கோயில்களிலே இருந்து கோரிக்கை எழாதா? எனவே இது மாநகராட்சிக்கு தேவையற்ற செலவை கொண்டு வந்து விடுகிற அல்லது வருமானத்தை குறைக்கிற தீர்மானம். இதனை நான் எதிர்க்கிறேன் என்றார். இப்படி 2 பேருக்கும் இடையில் கடுமையான மோதல்கள் இருந்தன. அந்த மோதல்கள் எப்படி தீர்ந்தன என்பதும் இன்னொரு முரண் என்று தான் கூற வேண்டும். நம்முடைய பிட்டி தியாகராயர் அவர்கள் அவருக்கு இருந்த கடவுள் நம்பிக்கை காரணமாக அந்த கோயிலினுடைய குடமுழுக்கிற்கு ஏராளமான பணத்தை நன்கொடையாக கொடுத்தார். அன்றைக்கு 10,000 ரூபாய் என்பது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் இன்றைக்கு கோடி ரூபாய்க்கு சமம் என்பதை நாம் அறிவோம். அவ்வளவு பெரிய தொகையை அந்த குடமுழுக்குக்காக பிட்டி தியாகராயர் கொடுத்தார். ஆனால் அந்த குடமுழுக்கு நடைபெறுகிற நாளில் பிட்டி தியாகராயர் அவர்களை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் வரக்கூடாது, வந்தால் தீட்டுப்பட்டு விடும் என்று சொல்லிவிட்டார்கள். அவரிடத்தில் வேலை பார்த்த ஒரு சாதாரண குமாஸ்தா, அவர் பிறப்பால் பார்ப்பனர் என்கிற காரணத்தால் அவருக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி கிடைத்தது. அவர் கோபுரம் வரைக்கும் மேலே வரலாம். அதற்கு பணத்தை கொட்டி கொடுத்த தியாகராயர் தொலைவிலிருந்து தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னபோதுதான் பிட்டி தியாகராயருக்கு கடும் கோபம் மூண்டது. இவர்கள் ஒரு சாதி பிறப்பின் அடிப்படையில் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறார்கள். யார் உண்மையான பக்திமான், யார் பக்தியை வளர்ப்பதற்காக தொண்டு செய்தவன் என்பதையெல்லாம் பார்க்கவில்லை. அவன் பிறப்பால் என்ன சாதி என்பதை மட்டும்தான் பார்க்கிறார்கள் என்று சினத்தோடு வெளியில் வந்த பிட்டி தியாகராயர் தன்னுடைய மகிழுந்திலே ஏறி உட்கார்ந்தவுடன் ஓட்டுநரை பார்த்து ஒன்றை சொன்னார். அதனை ஓட்டுநராலேயே நம்ப முடியவில்லை. என்ன சொன்னார் என்றால், நேராக காரை டிஎம் நாயர் வீட்டுக்கு விடு என்றார். அங்கேதான் நீதி கட்சி தோன்றிற்று. எனவே நேராக டிஎம் நாயர் வீட்டுக்கு வந்த பிட்டி தியாகராயர், இவற்றுக்கெல்லாம் ஒரு மாற்று வேண்டும். இந்த சமூகம் முழுக்க முழுக்க பிறப்பின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்குத்தான் எல்லா உரிமைகளையும் உடையதாக இருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் வந்தார். அப்படி மோதி கொண்டிருந்த 2 பேரையும் டாக்டர் சி நடேசனார் தான் ஒன்றாக சேர்த்து வைத்தார். டாக்டர் சி நடேசனார் தான் 1912ஆம் ஆண்டே ஒரு சங்கத்தை தொடங்கி 13வது ஆண்டு அந்த சங்கத்துக்கு திராவிடர் சங்கம் என்று பெயர் வைத்தவர். எனவே அவர்தான் தியாகராயரையும் டிஎம் நாயரையும் ஒருங்கிணைத்து மூவரும் சேர்ந்துதான் இன்றைக்கு நீதி கட்சியின் மூலவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். மூவரும் சேர்ந்துதான் நீதி கட்சியை தொடக்கினார்கள். அந்த நீதி கட்சியின் சார்பாகத்தான் இந்த பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை வெளியிடப்பட்டது. எனவே இவர்கள் மூவரும் சேர்ந்தபோது 3 பேரும் ஏற்கனவே மிகுந்த செல்வாக்குடையவர்களாக இருந்தார்கள். டிஎம் நாயர் எந்த அளவுக்கு செல்வாக்குடையவராக இருந்தார் என்பதற்கு சில செய்திகளை நாம் பார்க்கலாம். அப்போதெல்லாம் மாநகராட்சியிலே இருந்து ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புகிற பழக்கம் உண்டு. அதற்காக தேர்தல் நடக்கிறது. ஒரு 30-40 பேர் தான் அதற்கு வாக்களிக்கிறவர்கள். வாக்காளர்கள் அவ்வளவு பேர் தான். ஆனால் போட்டியிட்டவர்கள் 4 பேர். 4 பேர் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்று அந்த மாநகராட்சி உறுப்பினர்கள் அந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். அந்த 4 யார் யார் என்றால், பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர், சிவஞான முதலியார், தேசிகனார் என்று 4 பேர் போட்டியிடுகிறார்கள். 4 பேரில் முதல் சுற்றில் முதல் 3 வாக்குகளை கூடுதலாக பெற்றவர்களை தவிர 4வதாக இருந்த பிட்டி தியாகராயர் போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறார். 2வது சுற்று தேர்தல் நடக்கிறது. அப்போது இருந்த முறை என்ன என்றால், 50% மேல், அதாவது 31 பேர் வாக்களித்தால் 16 வாக்குகளை பெற்றால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஆனால் 2வது சுற்றில் டிஎம் நாயருக்கு 14, சிவஞான முதலியாருக்கு 10, அடுத்தவருக்கு 5 அல்லது 6 அப்படித்தான் வாக்குகள் கிடைக்கின்றன. 3வதாக இருக்கிறவர் விலகி கொள்ள வேண்டும். அப்போதுதான் கடைசி சுற்று தேர்தல் நடக்கும். ஆனால் அவர் விலக மறுத்த காரணத்தால் இந்த பதவிக்காக நான் போட்டியிடவில்லை என்று சொல்லி இருக்கிற 3 பேரில் கூடுதலாக வாக்குகளை பெற்ற டிஎம் நாயர் போட்டியில் இருந்து விலகி கொண்டார். பிறகு தேசிகன் கூடுதல் வாக்குகளை பெற்று சட்டமன்றத்துக்கு போனார் என்பது பழைய செய்தி. இப்படி தேர்தலில் வெற்றி வாய்ப்புகள் இருந்தும் அதனை தூக்கி எறிந்துவிட்டு பதவிக்காக நான் இல்லை என்று சொன்னவர் டிஎம் நாயர். இதனை பாரதியாரே இந்தியா பத்திரிகையில், அதாவது நீதி கட்சியை எதிர்த்து எழுதிய பாரதியார் டிஎம் நாயரை தனிப்பட்ட முறையில் பாராட்டி எழுதியிருக்கிறார். அதை போலவே முதலமைச்சராக இருக்க சொல்லி பிட்டி தியாகராயருக்கு மேலிடத்திலிருந்தே அந்த வேண்டுதல்கள் வந்தபோது கூட
எல்லாவற்றையும் மறுத்து நான் முதலமைச்சராவதற்காக அரசியலுக்குள் வரவில்லை என்று சொன்னவர் பிட்டி தியாகராயர். எனவே பதவிகளுக்காக தொடங்கிய இயக்கம் இல்லை நீதி கட்சி, ஆனால் எல்லா பதவிகளையும் ஆட்சியையும் கண்ட இயக்கம் நீதி கட்சி தான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் வெளியிட்ட அந்த பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கையினுடைய 100 ஆண்டு இன்று நிறைந்து 101வது ஆண்டு தொடங்குகிறது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான வேலைவாய்ப்புகளை பற்றியும் ஆலோசனை நேரத்தின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதியில் காணலாம். வணக்கம். நாம் இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் ஒரு பட்டதாரி இளைஞர் என்ன மாதிரியான ஒரு போட்டித் தேர்வுகள்லாம் கலந்து கொள்ளலாம், என்ன மாதிரியான பணிகள்லாம் அரசாங்கத்திலையும் அரசு சார்ந்த துறைகள்லையும் பொதுத்துறை நிறுவனங்கள்லையும் இருக்குது, அந்த தேர்வுகளை யார் யார் நடத்துகிறார்கள், எந்த நிறுவனம் நடத்துகிறது, எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறத குறித்து நாம் தொடர்ச்சியாக பேசி கொண்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் நம்ம முதல்ல ஐஏஎஸ் தேர்வுகள், அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுகளை குறித்து பார்க்கலாம் அப்படின்னு தொடங்கி அதில் ஐஏஎஸ் தேர்வுகள் பற்றி முதல்ல பார்த்தோம். அடுத்து ஐஎஃப்எஸ் தேர்வுகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஐஎஃப்எஸ் தேர்வில் நேற்று நம்ம போன எபிசோடில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா, ஒரு மாணவர் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ரெண்டையும் ஏன் சைமல்டேனியஸாக எடுக்கக்கூடாது, அது ஏன் ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்காக இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது என்ன ஆகுதுன்னா, ஐஏஎஸ் தேர்வுகளில் உள்ள பாடமுறை வேறு மாதிரியாக இருக்கும், ஐஎஃப்எஸ் தேர்வுகளில் பாடமுறை வேறு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போது ஐஎஃப்எஸ் தேர்வுகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் காமன். ப்ரிலிமினரியில் ஐஏஎஸ் தேர்வில் இருக்கக்கூடிய அதே ப்ரிலிம்ஸாக இங்கேயும், அதனால் அங்கே இருக்கிற மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஏன்ஷியன்ட் இண்டியன் ஹிஸ்ட்ரி, மெடிவல் இண்டியன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இண்டியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், எக்கானமி, அதே பாடங்கள், அதே தேர்வுகள், அதே கேள்விகள் எழுதி முடிச்சிருவீங்க. ஆனால் முக்கிய தேர்வுக்கு வருகிற போது ஐஎஃப்எஸில் முக்கியமான விஷயம், ஐஎஃப்எஸில் நீங்கள் 2 விருப்ப பாடங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். ஐஏஎஸில் ஒரு விருப்ப பாடம் தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. ஐஏஎஸ் மாதிரியே இதுலேயும் முதல்ல ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்குது, அப்புறம் 2 விருப்ப பாடங்கள் இருக்குது. ஸோ மொத்தம் 5 தாள்கள் வந்துடுது. இதில் இந்த 2 விருப்ப பாடங்களும் எப்படி இருக்குன்னு சொன்னால், 2மே அறிவியல் சார்ந்த பாடங்கள் தான். இப்போ ஐஏஎஸ் தேர்வுகளில் பார்த்திங்கன்னா ஹியூமனிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சோஷியாலஜி மாதிரியான பாடங்கள்லாம் ஐஏஎஸ் தேர்வுகள் உண்டு, அது நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் ஐஎஃப்எஸ் தேர்வுகளில் அது கிடையாது. ஐஎஃப்எஸ் தேர்வுகளில் அறிவியல் சார்ந்த பாடங்கள் மட்டும்தான் இருக்கும். உதாரணமாக ஜியாகிரஃபியே இங்கே கிடையாது, ஜியாலஜி தான் இருக்கும். அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஜியாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்போது ஒரு மாணவர் இதில் 2 பாடங்களை அவர் படித்தாகணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு கட் ஆஃப் சிஸ்டம், அந்த கட் ஆஃப் சிஸ்டத்தின் அடிப்படையில் தான் அவர் இன்டர்வியூ போகிறார். இப்போ மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு ஒரு மாணவர் உதாரணமாக ஹியூமனிட்டி சப்ஜெக்ட்ஸ் போடுறாரு. அது பொதுவாக நாங்கள் போட்டித் தேர்வு பயிற்சியாளர்கள் எல்லோருமே, அந்த ஆசிரியர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஐஏஎஸ் மாணவர்கள் என்ன சொல்லுவோம்னா, கூடுமான வரைக்கும் விருப்ப பாடம் தேர்வு அப்படின்னு வரும்போது நீங்கள் ஹியூமனிட்டிஸ் சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அது ஹியூமனிட்டின்னு சொல்லும்போது முக்கியமாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொது நிர்வாகம், தென் சோஷியாலஜி, சமூகவியல், ஹிஸ்ட்ரி, வரலாறு, அப்புறம் இலக்கியம், தமிழ், அல்லது இப்போது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு என்ன சொல்லுவோம், தமிழ் இலக்கியம் நீங்கள் எடுத்துக்கலாம். அது தமிழ் இலக்கியம்னு சொல்லக்கூடாது, அவங்க தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யூபிஎஸ்சினுடைய பாடத்தில் அப்படி தான் இருக்கும். லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் ஆஃப் வேரியஸ் லாங்குவேஜஸ்ன்னு இருக்கும். அதாவது மொழியும் மொழியின் இலக்கியமும். ஏன்னா அதில் ஃபஸ்ட் பேப்பரில் பார்த்திங்கன்னா மொழி வரலாறும் இலக்கிய வரலாறும் வரும். 2வது தாளில் முழுக்க இலக்கியங்கள் வரும். அந்த மாதிரி ஹியூமனிட்டிஸ் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதாவது நான் சொன்ன மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர் அல்லது ஜியோகிரஃபி, புவியியல், இந்த 5 பாடங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு மாணவர் இந்த போட்டித் தேர்வில் படித்து மதிப்பெண்கள், இப்போ ஒரு போட்டித் தேர்வில் கலந்து கொண்டு மதிப்பெண்கள் வாங்குவதற்கு ஏதுவான ஒரு சில பாடங்கள். சரி, இதை ஏன் சார் நான் எடுக்கணும்? நான் ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் இருக்கிறேன், நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றேன், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு பிகாம் படிச்சிருக்கிறேன், நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிச்சிருக்கேன், நான் ஏன் என்னோடய பாடத்தையும் எடுத்துக்கூடாது? நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் ஏன் இன்ஜினியரிங் எடுக்கக்கூடாது? தாராளமாக எடுக்கலாம். ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி முக்கியமாக அல்லது நம்மோட ஈகோ முக்கியமாக? ஒரு போட்டித் தேர்வில் ஒரு போட்டியில் வெற்றி பெற்று இலக்கை அடைவது முக்கியமாக, இல்லை எனக்கு விருப்பமான விஷயத்தை செய்வது முக்கியமாக அப்படின்னு கேட்டால், ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்திங்கன்னா வெற்றி அல்லது இலக்கை அடைவது தான் முக்கியம்.
ஏன்னா ஒரு போட்டியில் இருக்கிற போது நான் விரும்பியதை செய்வேன், அதன் மூலமாக நான் இலக்கை அடைவேன், அதுக்கான வாய்ப்பு கம்மி. உங்களுடைய விருப்பமே இலக்கை அடைவது அப்படின்னு இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு விருப்பமானது இலக்கை விட்டு என்னை விலக்கி வைக்கும் அப்படின்னு சொன்னால் அதை கடந்து நம்மளுடைய பார்வை இலக்கை நோக்கி திருப்புறது தான் நல்லது. அதுதான் வந்து நடைமுறைக்கு ஏற்ற ஒரு விஷயம். அதனால் இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் நான் படிச்சிருக்கிறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு, அதனால் நான் மெக்கானிக்கல் தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு ஈகோயிஸ்டிக்காவோ அல்லது சென்டிமெண்டலாவோ பார்க்காம நடைமுறைக்கு ஏற்றாற் போல் எந்த பாடத்தை எடுத்தால் தேர்ச்சி பெறுவது சுலபம், எதில் தேர்ச்சி பெறுவது நடைமுறைக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறத கணக்கில் எடுக்கணும். சரி, ஏன் வந்து அதை மாதிரி எடுக்கணுங்கிறது நம்ம கொஞ்சம் நேரம் பொறுத்து பேசலாம். ஸோ இப்போ ஒரு மாணவர் வந்து இந்த மாதிரி ஜியாகிரஃபியோ ஹிஸ்ட்ரியோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து போட்டித் தேர்வில் படிக்கிறார், அது ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராகிறான்னு வச்சுக்குவோம். இப்போ அதே மாணவர் ஐஎஃப்எஸ் எக்ஸாமும் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஏதோ 2 அறிவியல் சார்ந்த பாடங்கள் எழுதணும். உதாரணமாக ஜியாகிரஃபி எடுக்கிற ஒரு மாணவர் என்ன ஐஏஎஸில் ஜியாகிரஃபி அப்படிங்கிற புவியியல் பாடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவருக்கு என்ன சிக்கல் வரும்னா, ஐஎஃப்எஸ் தேர்வில் வந்து புவியியல் கிடையாது. அப்போ அவர் ஜியாலஜி எடுக்கணும். ஜியாலஜி எடுக்கிறார், ரைட், கூடவே வந்து வேறு ஒரு சப்ஜெக்ட் உதாரணம் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிறார் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ என்ன ஆகுது, ஆகஸ்ட் மாதத்திலிருந்து, அதாவது மே மாதம் ப்ரிலிமினரியிலேருந்தே கணக்கு வைப்போம், அங்கேருந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்குள்ளே அவர் 3 வேறு பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும். சரி, படிக்கிறது என்ன சார் பிரச்சனை, படிக்கிறது தானே ஒரு மாணவருடைய தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் என்ன சிக்கல் வருதுன்னா, இது எல்லாமே பிஜி லெவலில் இருக்குது. இப்போ உதாரணமாக ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்எஸ்சி ஜியாகிரஃபி லெவலில் இருக்குது, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இருக்குது, ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி ஃபாரஸ்ட் அல்லது பிஇ ஃபாரஸ்ட் இன்ஜினியரிங் லெவலில் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 4 ஆண்டு, அதாவது 2 ஆண்டுகள் முதுநிலை பட்டத்திற்கான ஒரு பாடத்திட்டத்தை மொத்தமாக ஒரு 3 மாதத்தில் இல்லை 1 வருஷத்தில் படித்து ஒரு தேர்வுக்கு தயாராகி அதில் நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொண்டு கேள்விகளை விடையளிக்கக்கூடிய லெவலுக்கு நம்மளை தயார்படுத்திட முடியுமா? அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமா? அதை வந்து நம்மளுடைய ஏதோ ஒரு காரணங்கள் வந்து ப்ராக்டிக்கலான காரணமாக இருக்கலாம். போன எபிசோடில் நான் பேசும்போது தான் சொன்னேன், சார் அரசாங்கத்தினுடைய பணின்னு சொன்னாலே அதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போய் அந்த வேலையில் சேர்றோமோ அவ்வளோ சீக்கிரமாக தான் எனக்கு மேலிடத்துக்கு வரைக்கும் போகக்கூடிய ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல தாட்டு, அருமையான தாட். பட் இங்கே யோசிச்சு பாருங்கள், அதனால் என்ன ஆகக்கூடாதுன்னா மொத்தமாக எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது, பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்சுது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நாம் மாட்டிக்கக்கூடாது. அது இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இளங்கன்று பயமறியாது அப்படிங்கிறனால வந்து ஆர்வத்தின் அடிப்படையில் வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன்னு போவாங்க. அதனால தான் நாங்கள் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவோம்னா அவங்கள தடுத்து நிறுத்துவோம். அப்போ இது வழிகாட்டுதல் அப்படின்னு வரும்போது இது ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் இருக்கிறனால தடுத்து நிறுத்துவோம். இது போல் ஒரு சிக்கல் உனக்கு வரும். அந்த சிக்கல் வருகிற போது நீ அதை தாண்டி போகிறதுக்கு உனக்கு அதற்கான அதற்கேற்ற பலம் ஒன்று இருக்காது. அதனால் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் ஐஎஃப்எஸ் தேர்வையும் ஐஏஎஸ் தேர்வையும் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு ஒரே ஆண்டில் ஒரே இடத்துல நீங்கள் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. இதில் வந்து எதிர்மறையான ஒரு கருத்தை சொல்லலை, உங்களுடைய கெப்பாசிட்டி மேலே நம்பிக்கை இல்லாமல் சொல்லலை, அதாவது உங்களுடைய எபிலிட்டியவோ உங்களுடைய கேப்பபிலிட்டியவோ கொஸ்டின் பண்ணலை. என்ன விஷயம்னா ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து இந்த சிக்கல்கள் உங்களுக்கு வரும், நடைமுறை சிக்கல்கள் உங்களுக்கு வரும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கிட்டேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார், எனக்கு வந்து இந்த சிக்கல் நீங்கள் சொன்ன அந்த சிக்கல் வந்து தெளிவாக புரிந்து கொண்டேன், மனதளவில் நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன், இப்போ மனதளவில் நான் அதுக்கு தயாராகவும் ஆகிட்டேன், இப்போ நான் 2 எக்ஸாமும் ஒரே டைமில் எழுதணும்னு நினைக்கிறேன், அதற்கான தகுதியை நான் வளர்த்துக்கணும்னு பார்க்குறேன். நீங்கள் சொன்ன சிக்கல் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் அதற்கான தகுதியை நான் வளர்த்துக்கணும்னு பார்க்குறேன், அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது போன்ற மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அந்த மாதிரி ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களும் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருக்கலாம்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுவோம். மீண்டும் சந்திக்கும் போது நம்ம இந்த விஷயத்தை எப்படி அதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம், தேர்வுக்கு எப்படி தயாராகலாம், எப்படி வெற்றியாளராக வரலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.